நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பறிஞர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேரிவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனம் போன போக்கில் போகலாமா? மனசுக்குள் என்ன இருக்குது யாருக்கு தெரியும்? மனசுக்குள்ளே சிறகடித்து பறக்கக்கூடிய எண்ணங்களை பற்றிய ஒரு விளக்கம் இந்த காணொலியில். அது எப்படி எண்ணங்களை விளக்கம் கொடுக்க முடியும்? ஒன்றுமே பண்ண கொடுக்க முடியாது. கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? சிந்தனை செய் மனமே, செய்தால் என்ன அகலும்? தீவினை அகழ்ந்திடுமே. தீவினை இங்கிருந்து வருது. எப்படி வருது? நம்ம எண்ணத்தில் தான் வருது. நம்ம எண்ணங்கள் சொல்லாக மாறுகிறது, சொல் செயலாகிறது, செயல் நம்மை ஏற்றவும் செய்கிறது, இறக்கவும் செய்கிறது. நமது வார்த்தைகளுக்கும் நமது சிந்தனைகளுக்கும் நமது சொல்லிற்கும் நாம் தான் காரணகர்த்தா. இறைவன் மேலே பாரத்தை போட வேண்டாம். எல்லாம் சொல்லுவான், நான் இல்லைப்பா, அவன் ஆற்றான், நம்ம ஆடிட்டுருக்கோம். கரெக்ட், அவன் ஆற்றான் தெரியுதில்ல. அந்த ஆற்றத்தை நீ தானே ஆட போகிற, அதுக்கு நீ யோசிச்சு எல்லாம் ஆடணும். அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ தானேப்பா கெட்ட பேர் நல்ல பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய எண்ணங்களை நீ என்ன பண்ணணும்? டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணுறது? நான் எஃப்எம் ரெடியாக வச்சுருக்கோம் டியூன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. அதுவாக டியூனாகி வருதும் வெளியே. வார்த்தைகளை நாம் மறைத்து பேச வேண்டும். இப்போ கையை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க, கைக்குள்ளே என்ன இருக்குது தெரியலையே, மந்திரவாதி காமிக்க மாட்டேங்கிறானே. கையை விரிச்சான்னா அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதே போல் தான் மனசும். மனம் திறந்து பேசாதீர்கள். என்ன சாமி இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க? ஆமாம், சில நேரங்களில் தப்பு தான், சில நேரங்களில் அது ரைட்டு. நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கன்னா உங்களை ஒருவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏமாற்றி விடுவான். அது மட்டுமல்ல, உன்னை ஈஸியாக எல்லோரும் கீழே போட்டு அமுத்தி மேலே ஏறி போயிடுவாங்க. உன் எண்ணங்களை பிறரிடம் பிரதிபலிக்காதே. உன் மனசை சொல்லிகிட்டே தான் இருக்கும், இது இந்த மாதிரி விஷயம், இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னு. அதை நீ என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உன் மனசை நீ என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். சொல்ல வந்திய வார்த்தைகளை யோசித்து, இது சொன்னால் எதிராளிக்கு பிரச்சனை இருக்கா, இதனால் எதிராளி பாதிக்கப்படுவானா, இல்லை அவங்ககிட்ட நமக்கு இது டோஸ் விழுகுமா, இதெல்லாம் யோசிக்கணும். மனசில் பட்டதெல்லாம் பட்டுன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நாளைக்கு யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. பெற்றவங்க இருக்க மாட்டாங்க, கட்டினவங்க இருக்க மாட்டா, இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தை குட்டியும் உங்க கூட இருக்காது. நீ தனியாக சாமியார் மாதிரி வாழ்க்கை நடத்த வேண்டியது தான். அப்போ எண்ண அலைகளை நாம் என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். எதையுமே கவனித்தாதான் நல்லது. கவனிக்கலைன்னா என்ன பிரயோஜனமே கிடையாது. நானும் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எல்லா எபிசோடும் சொல்கிறேன், யூ வாண்ட் டு வாட்ச் யுவர் பிரீத், தென் ஒன்லி யூ வில் சர்வே இன் திஸ் லைஃப். என்ன சொல்கிறேன்? உன்னுடைய மூச்சு சுவாசத்தை கவனிங்க. உள்ளே போகுது, வெளியே வருது, எப்படி போகுது, எப்படி வருது, அது எங்கெல்லாம் போகுது, என்னெல்லாம் பண்ணுது கவனிக்கும் போது என்ன நடக்கும்? சின்ன பொறி ஒரு நாளைக்கு தட்டும். எங்கே தட்டும்? உச்சாந்தாரில் தட்டும். வாய்க்குள்ளே அண்ணாக்குன்னு ஒன்று இருக்குது, மேலே ஒரு நாக்கு தூங்கிட்டு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் உன் நினைவாற்றல். அந்த நினைவாற்றல் நீ கவனிக்க மூச்சை கவனிக்க அந்த ஆற்றல், அந்த சக்கரமானது, சிந்தாமணின்ற சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும். அது இயங்க ஆரம்பித்தா என்னாகும்? உன்னுடைய சரங்கள் மாறும். சூரியகலை, சந்திரகலை, சூஷ்மனா நாடி எல்லாத்துக்கும் மேலே சகசிராராக இருக்கக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும். அப்போ என்னாகும்? உன் எண்ணங்கள் சிறகடித்து பறக்காது, அளவாக கண்ட்ரோல்டாக பறக்கும். எங்கெங்கே எந்த அளவுக்கு பேசணும், எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை உன் மனசாட்சி உள்ளுக்குள்ளே அது பிரதிபலிக்கும். அப்போ நம்ம மூளை அதை செயல்படுத்தும். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. பாட்டு பாடிருக்காங்களா? இதில் நிறைய, இந்த பாட்டில் நிறைய கருத்து இருக்குது. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. மனசாட்சிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அது மனசு, இதயம் சொல்லிகிட்டே இருக்கும்.
அதான் மேலே இருக்கிற நம்ம தலைக்காமண்டை கசாயம் இருக்குல்ல, அதை ஏற்றுக்காது. தலைக்காமண்டை சொல்கிற விஷயத்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இதயம் ஏற்றுக்காது. ரெண்டும் ஒன்றா சேரும் சில நேரங்களில். அப்போ அந்த மனசாட்சி வேலை செய்யும்போது என்னாகும்? அதுதான் நீதி தேவனி அரசாட்சி. அதாவது என்னென்னா கடவுள். அப்போ நீ கடவுளாக மாறிடலாம். அப்போ உன் எண்ண அலைகள் பிரதிபலித்து அதை உனக்கு தேவையான நேரத்தில் அளவாக பேசி, அளவாக எது எங்கெங்கே யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசினா அது பாதிக்காது, எல்லா விஷயத்தையும் அது சொல்லித்தரும் உனக்கு. இது உன் சிந்தனை, உன் மனது, எல்லாத்துக்கும் மேலே அந்த நீதி தேவன் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது சுப்ரீம் சோல் இது உனக்கு உணர்த்தும். எப்படி? மூச்சு காற்று மூலியமாக தான் உனக்குள்ள சக்தி ஏறுறது இறங்குறது எல்லாமே நம்மளுடைய சுவாச காற்றினால்தான். ஸோ இந்த சுவாசம் செய்யும் காற்றை நீ கவனித்தால் உனக்கு அந்த நெஞ்சுக்கு நீதி கிடைக்கும். அப்போ என்ன நெஞ்சுக்கு நீதினா என்ன அப்படின்னு கலைஞர் ஐயா ஒரு பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கார். அது பெரிய ஒரு கதை. அப்போது இந்த நம்ம எண்ண அலைகளை நாம் வசப்படுத்த வேண்டுமானால், எண்ணங்களற்ற நிலைமைக்கு நாம் போக வேண்டுமானால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும். நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் எத்தனையோ தியானங்கள் இருக்குது, எத்தனையோ சாண்டிங், ஓம் நம சிவாய, ஓம் நம்ம இதை சொல்லிட்டே இருங்க அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று விளக்க பார்த்து தானம், இது மாதிரி எத்தனையோ இருக்குது. எல்லாத்த விட சிறந்த தானம் என்ன தெரியுமா? இதுதான் நான் சொல்லக்கூடிய மூச்சுக்காற்றை கவனித்தாலே போதுமானது. உனக்கு தேவையானதெல்லாம் தேவையான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்த ஒரே மார்க்கம், மிகவும் எளிதான மார்க்கம், உன் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். அப்போது மனசில் இருக்கக்கூடிய சிறகடித்து பறக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் சிறகடிக்காமல் தேவையான அளவுக்கு பறக்கும். அவ்வளோதான். எங்கெங்கே ஸ்பீடாக போகணுமா, எங்கெங்கே ஸ்லோவாக போகணுன்னு நம்ம மனசு சொல்லுதில்ல, அப்போ அந்த மனசாட்சி உனக்கு சொல்லும். இதுதான் விளக்கம். சரிங்களா? ஆகவே மூச்சை கவனிப்போம், வாழ்க்கையை மேலே ஏற்றுவோம். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.